சத்குருப்யோ நமோ நமஹ. நேற்று நம்ம இந்த நாம பிரபாவம் பார்த்தது எதுக்குன்னா, நேற்று சொன்னா போல இந்த மகா பாகவதம் ஸ்ரீமத் பாகவத்தோடைய ஹிருதயஸ்தானம் இந்த அஜாமில உபாக்கியானம்ன்ற ஒரு சரித்திரம். அஜாமிலான் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் நல்ல பிராமண குலத்தில் பிறந்து வேத அத்தியனெல்லாம் பண்ணி, அவன் அப்பாவும் நல்ல வேத வித்து, இவர் அஜாமிலனும் நல்ல வேதங்கள்லாம் அத்தியாயனம் பண்ணி மற்றவாளுக்கு வேதம் சொல்லி கொடுக்கறது, அதுபோல் ஹோமங்கள் அதெல்லாம் செஞ்சு வைக்கிறது, அது போன்ற ஒரு நல்ல பிராமணனாகவே விளங்கினார். ஒரு சமயம் தனது தந்தையார் அவர் செய்யக்கூடிய ஒரு ஸ்ராத்த காரியத்துக்காக அஜாமிலனை காட்டிற்கு சென்று விறகுகள் சுள்ளிகள் எல்லாம் சேகரித்து வர சொன்னார். அஜாமிலனும் சென்றான். வேண்டிய திரவியங்களை சேகரித்து கொண்டு வரும் வழியில் அவன் ஒரு தாசியை கண்டான். அவள் மீது ஆசை கொண்டான், அவளை அடைய வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய புத்தி தடுத்தது. வேண்டாம், நமது ஆச்சாரம் என்ன, நமது குடும்பம் என்ன, போயும் இந்த விஷய சுகத்தில் எதற்கு ஈடுபடுவானே என்று அவனுடைய புத்தி அதை தடுத்தது. அதாவது சாதாரணமாக அவன் மனது சொல்கிறது, சாதாரணமான ஒரு குலத்தில் பிறந்து தவறு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை பெரியதாக கிடையாது. ஆனால் ஒரு ஆச்சார குலத்தில் பிறந்து தவறு செய்பவனுக்கு மகா தண்டனை உண்டு என்பதை மகா பாவம் என்றும் அவன் அறிவான். இருந்தும் அவனுடைய விதியானது அந்த சமயத்தில் அவன் புத்தியை வேலை செய்யாமல் மனது போன வழியில் சென்று விட்டான். வேசியோடையே இருந்து தாய் தந்தையர்களை மறந்தான், தனது ஆச்சாரத்தையும் மறந்தான், மனைவியை வீட்டை விட்டே விரட்டி விட்டான், தாயின் தந்தையின் சொத்துக்களை பறித்து கொண்டான். இப்படி இருக்கும் பொழுது அவனுடைய தொழிலே மாறிவிட்டது. இவனுடைய குலத்தொழில் போய்விட்டது. இவனிடம் யார் இது மாதிரி இருப்பவனிடம் யார் வேதம் சொல்லிக்கொள்ள வருவார்கள், யார் ஹோமம் செய்ய கூப்பிடுவார்கள், அதெல்லாம் மாறிப்போனது. அந்த தானம் கொடுப்பவர்களும் யாரும் இவனை பார்த்து கொடுக்க மாட்டார்கள், பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் தான் கொடுப்பார்கள். இது மாதிரி வேசியிடம் இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துபவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். அவன் வேசியிடமே நிறைய குழந்தைகளை பெற்றான். ஆனால் அவன் செய்த கொஞ்சம் இந்த ஜென்மாவில் முன்னாடி செய்த அந்த நற்காரியங்கள், வேதத்தை படித்தது, ஆச்சாரமாக இருந்தது, ஒரு குலத்தில் நற்குலத்தில் பிறந்தது, ஒரே ஒரு கடைசி பையனுக்கு மட்டும் நாராயணா என்று பெயரை வைத்தான். அவனுக்கும் 1988 90 வயசு ஆயிடுத்து. அவனுடைய அந்திம காலமும் வந்தது. இதன் நடுவில் அவன் பகவானை ஒரு சிறு துளி நேரம் கூட நினைக்கவே இல்லை. இவனும் படுத்து கொண்டு கர்ன்று கவம் ஈர்த்து கொண்டிருக்கிறது. படுத்து கொண்டிருக்கிறான். யமதூதர்கள் வந்தார்கள். அதை பார்த்து இவன் ஒவ்வொன்று கத்தினான், நாராயணா நாராயணா. யாரு? தன் பையனை, பெருமாளை கூப்பிடல. ஹே நாராயணா
அப்படின்னு தன் பையனை பார்த்து கத்தினான். அவன் எங்கேயோ விளையாடின்னு இருக்கான். ஓடி வந்தான் அப்பா பக்கத்தில். இவன் ஹே நாராயணா அப்படின்னு கத்தினானோ இல்லையோ, அபயம் அப்படின்னு 4 பேர் விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா பெருமாள் நாராயண பேரை சொல்லிட்டானே, அங்கே வந்துட்டாவா. நாராயண நாமத்துக்கு உண்டான ஒரு பலனால அவள் அங்கே வந்துட்டா. யமதூதர்கள் இந்த பக்கம் நிற்கிறா, விஷ்ணு தூதர்கள் இந்த பக்கம் நிற்கிறா. அவளோட தேஜஸில் யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டு, இது மாதிரி நம்ம இவாளையெல்லாம் எங்கே பார்த்ததே இல்லையே, நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இவன் செய்த பாவத்திற்கு நரகம் தானே, அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம், பாசக்கயிறை வீசி விட்டோம். இப்போது வந்து நீங்கள் யார் இங்கே நிற்கிறீர்கள் அபார தேஜஸோட அப்படின்னு கேட்குறா. நாங்கள் சரியாகத்தானே செய்கிறோம், இவன் செய்த பாவத்திற்கு நரகம்தான் அப்படின்னு என்று யமதூதர்கள் சொன்னார்கள். உடனே விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை பார்த்து, பாவம் சரி, தர்மம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யமதூதர்கள், வேதம் சொன்னபடி செய்தால் தர்மம், வேதம் சொல்லாததை செய்தால் அதர்மம் என்று அந்த தர்ம அதர்மங்களை பற்றி அவர்கள் எடுத்து கூறினார்கள். இந்த சம்பாஷணையில் அஜாமிளன் கேட்டுக்கொண்டிருந்தான். பொதுநலம் லோகக்ஷேமமாக காரியம் செய்தால் தர்மம், தனக்காகவே எந்த ஒரு பிரத்தியாருக்கு எந்தவித லாபமும் இல்லாமல் செய்வது அதர்மம். இந்த ராஜ தண்டனையை விட நரக தண்டனை பெருசு. ராஜ தண்டனை வாங்கிட்டு கூட திரும்பியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த நரகத்தில் நம்ம இறந்த உடனே நம்மளுக்கு அந்த அவள் அடிக்கிற அடியெலாம் நம்ம இந்த சரீரெல்லாம் தாங்காது. யாத்தனா சரீரம்னு ஒன்று கொடுப்பாருங்க பெருமாள். அதை வச்சுட்டு தான் அங்கே தக பச்சை கொளுத்து சாப்பிடு இதே தான் அங்கே வேறு எந்த வார்த்தையும் இருக்காது நரகத்தில். இந்த கீழ்லோகத்தில் யாரையோ ஒரு பெண்ணை அணைக்க ஆசைப்பட்டியே, இதோ இருக்கு செம்பினால் காய்ச்சின பாவை தகன்னு காலவாயில் கொதிச்சுட்டு இருக்கிற செப்புல பண்ண பொம்மையை கட்டிக்க சொல்லுவானாங்க. இந்த தண்டனை எல்லாம் எதுக்கு? இம்சை பண்ணாதானே, அவனை சுத்தமாக்கிறதுக்கு தான் பண்ணுறாவா அப்படின்ற ஒரு இது. அந்த யமதூதர்கள் அவர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை விஷ்ணு தூதர்களிடம் சொன்னார்கள். விஷ்ணு தூதர்கள், பகவான் திருநாமம் ஒன்றே எல்லாவற்றையும் சுத்தம் செய்யும், உங்களுடைய தண்டனை ஒன்றும் சுத்தம் செய்யாது, அங்கே இவன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாராயணா எப்போ சொன்னானோ அவன் சுத்தமாயிட்டான், இனிமேட்டு நீங்கள் அவன் மேலே கையே வைக்க முடியாது என்று விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள். உங்களை மாதிரி தண்டனைனாலையும் திருத்தலாம், எங்களை மாதிரி அன்புனாலையும் திருத்தலாம். ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி அன்புனால திருத்துறாரோ அதே போல் அன்புனால கூட ஒருத்தனை திருத்தலாம். அங்கே எடுத்துன்னு போய் அவனை இம்சிச்சு தான் திருத்தணும்னு கிடையாது அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறார்கள். ஏன் இப்போ ஒருத்தன் எல்லா தவறுகளையும் செய்து ஒருவன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது நாராயணா மாதவா கோவிந்தான்னு சொல்லிட்டா அவன் நரலோகம் கிடையாதா, விஷ்ணுலோகம் தானா அப்படின்னு கேட்குறார்கள். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, குத்து விளக்கு எரியுது, அங்கே நேர கடன்னு ஓடி வருது, அந்த விளக்கு தொற்றுத்து சுளிர்னு சொல்றது. இப்போ அந்த விளக்குக்கு அது குழந்தைன்னு தெரியுமா பெரியவாள்னு தெரியுமா? தொட்டா சுடும், சுட வேண்டியது அது, அதோடைய தன்மை, நெருப்போட தன்மை சுட வேண்டியது. அதே போல தான் நாமாவும் சொன்னால் பலனை, நல்ல பலனை தரக்கூடியது எம்பெருமானுடைய திருநாமம். அது கெட்டவன் சொன்னானா நல்லவன் சொன்னானா அதெல்லாம் கிடையாது. நாராயணா கோவிந்தா மாதவான்னு சொல்லிட்டா அந்த பலனை பெருமாள் கொடுத்துருவார். என்னடா விளக்கு போல தான், பனியை போல தான், பனியை தொட்டால் எப்படி சில்லுன்னு இருக்கு, அதோட தன்மை அது.
அதுபோல தான் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் பெருமாளுடைய நாமத்தை பரிகாசமாக சொன்னால் கூட பலித்து விடும், எப்படி சொன்னாலும் வைகுண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் வாதாடுகிறார்கள் யமதூதர்களிடம். அப்பொழுது இவன் நினைத்து கொள்கிறான், என்னடா ஒரு தடவை நம்ம இவ்வளோலாம் அக்கிரமம் பண்ணிட்டு ஒரு தடவை நம்ம இந்த நாராயண நாமத்தை சொன்னதுக்காக விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு வாதாடுகிறார்களே, நாம் ஜென்மம் முழுதும் வாழ்க்கை முழுதும் நம்ம எம்பெருமானையே நினச்சிருந்தா நம்ம எவ்வளோ நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு அப்போ நினைக்கிறான். பశ్చాத்தாபம், பண்ணதையெல்லாம் பின்பு நினைத்து பார்க்கிறான். அதுவும் முக்கியம், பశ్చాத்தாபமும் முக்கியம். அதாவது எம்பெருமானை நாமங்கள் சொன்னதால் மட்டும் இல்லை, சாது சங்கமம், சத் சங்கம், சாது சங்கமம், யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் எம்பெருமானையும் தர்மத்தையும் பற்றி நாமத்தையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தது. இவனுடைய பశ్చాத்தாபம் எல்லாமும் சேர்ந்துதான் அஜாமிலனை அந்த வைகுண்டத்திற்கு அழைத்து போவதற்காக விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். யமதூதர்களோ, நீங்கள் இருங்கள், நாங்கள் எங்கள் ராஜாவிடம் போய் கேட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். சரி, போயிட்டு வாங்கோ அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொன்னார். இவர்கள் யமதூதர்கள் யமனை பார்க்க நரகப்பட்டினம் சென்றார்கள். ராதே கிருஷ்ணா.